ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் காலையில் 4:45 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 13,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 6:15 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 4:45 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கன்ஸும் காலையில் 6:15 மணி போல் தீர்ந்துருச்சு. நேற்றெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிருக்கு. 15 மணி நேரம் ஆகும் அப்படின்னு டிடிடியில் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 300 ரூபாய் தர்ஷனம், வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரமும், டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். இன்டகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் ரூம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதிக பக்தர்கள் தரிசனத்துக்கு வந்தும் குறைந்த நேரத்திலே சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு பாசிபிள் ஆயிருக்கு. நிறைய கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணி வைகுண்டம், கியூப் காம்ப்ளெக்ஸ், நாராயணகிரி ஷெட்லலாம் எந்த இடத்துல பக்தர்கள் அதிகமாக இருக்காங்கங்கிறத பார்த்து இம்மிடியட்டாக டெசிஷன் எடுத்து கிளியர் பண்ணுறதுனால தரிசன நேரம், காத்திருப்பு நேரம் குறைந்திருக்கு அப்படின்னு போன வருஷம், முந்தின வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் மே 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கம்பேர் பண்ணி டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்ரீவாணி டிக்கெட்ஸ் ஆன்லைனில் டெய்லி காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ரிலேட்டடாக தவறான தகவல்கள் பரிமாறப்படுது, அதை நம்ப வேண்டாம். டிடிடியோட அந்த சிஸ்டமெல்லாம் யாராலையும் ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு செக்யூர்டாக இருக்குது. ஒரு சிலர் ஆட்டோ ரன், ஆட்டோ ஃபில் மூலமாக நிறைய டிக்கெட்ஸ் புக் பண்ணுறாங்க. அது அவங்களோட ஐபி அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி பிளாக் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறோம். அதே மாதிரி ஃபேக் டிக்கெட்ஸ் பக்தர்களை ஏமாற்றி கொடுக்குறவங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்துகிட்டு வரதாகவும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ப்ரெஸ் ரிலீஸில். சப்தகிரி எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிறது, திருப்பதியிலேருந்து சென்னைக்கு வர ட்ரெயினில் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. சில டேட்ஸுக்கு பார்ஷியலி கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் காலையில் 10:10க்கு திருப்பதியிலேருந்து கிளம்பி சென்னை சென்ட்ரலுக்கு வர சப்தகிரி எக்ஸ்பிரஸ் திருத்தணிக்கு மட்டும்தான் வரும். அதுலேயே பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் போடலை. ஸோ 10ஆம் தேதி 17ஆம் தேதி அந்த ட்ரெயின் சென்னைக்கு வந்துடும். மீதி நாட்களில் திருத்தணியோட நின்றும்னு போட்டிருக்காங்க. நீங்களும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த டேட்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா. அதே மாதிரி ஜூன் 19ஆம் தேதி 21ஆம் தேதி இந்த 2 நாளுமே மத்தியானம் 2:25க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதிக்கு போகிற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. 19ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணிக்கு கருடாத்திரி எக்ஸ்பிரஸ் கிளம்பும். அந்த ட்ரெயினும் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க 19ஆம் தேதி மட்டும். அதே மாதிரி 19ஆம் தேதி காலையில் கருடாத்திரி எக்ஸ்பிரஸ் கிளம்பி வரும் 6:30 மணிக்கு. அந்த ட்ரெயினும் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜூன் 21ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி திருப்பதிக்கு போகிற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஃபுல்லி கேன்சல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜூன் 19, 21 காலையில் 10:10க்கு திருப்பதியிலேருந்து கிளம்பி வர்ற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஃபுல்லி கேன்சல்டுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ரயில்வேஸில் கூட என்கொயரி பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுற இந்த டேட்ஸில் ட்ரெயின் ரன் ஆகிற ஸ்டேட்டஸ். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 78,024 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.85 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 36,826 பேர். புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஸ்ரீவாரி சேவாவும் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸோடது மட்டும் வரணும். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். டெய்லி காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திருமலா சீயர்வர் ரூம் புக்கிங்கில் ஆஃபீஸில் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் அதே மாதிரி காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு
எவ்வளோ நேரம் ஆச்சு சாமி பார்க்க அப்படின்ட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.